ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இங்கே பார்க்க இருக்கிறது புரட்டாசி மாதத்துடைய மகிமைகளை பற்றி தான். மாதங்களில் மார்கழி அப்படின்னு கண்ணபிரான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மார்கழி மாதம் நமக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்றோ அதற்கு இணையான ஒரு மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பெருமாள் வழிபாடுக்கு புரட்டாசி மாதம் என்கிற ஒரு மாதம் பெருமாள் வழிபாடு மட்டுமல்ல, நம்மளுடைய பித்ருக்கள் வழிபாடு கூட இந்த மாதத்தில் தான் அமைகிறது. பித்ருக்கள் வழிபாடு அப்படின்னு சொல்கிற மாலையபட்ச 15 நாட்களும் நவராத்திரி 10 நாட்களும் இந்த புரட்டாசி மாதம் தான் வருகிறது. இந்த வருடம் 2024 பார்த்தீங்களா 17ஆம் தேதி செப்டம்பர் ஆரம்பித்து அக்டோபர் 17 வரைக்கும் புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாத பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்களா திங்கட்கிழமை இரவு துவங்குகிறது ஒரு 7 மணிக்கு மேலே. ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாத பிறப்பை நாம் கொண்டாடலாம். இதற்கு நாம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் தயாராகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முந்தின தினமே நாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெருமாளுக்கு நமக்கு அந்த பூஜைக்குண்டான அத்தனை பொருட்களையும் சேகரித்து வைத்து கொள்ளலாம். மாதப்பிறப்பன்னைக்கு அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் பெருமாளுக்கு அவங்களுக்கு உண்டான குல வழக்கப்படி தளிகை போடுறதோ, தளிகைனா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சாதம் சாம்பார் பல வகையான சித்திரான்னங்கள் இதை மாதிரி செய்கிறதா, அப்படி இல்லைன்னாக்கா வடை பாயாசம் பொங்கல் மாவிளக்கு வடை மாலை துளசி மாலை பானகம் இதை மாதிரியெல்லாம் வச்சு பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுவோம். சில பேர் அந்த மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா அந்த 4 வார சனிக்கிழமைகளில் பிரத்யேகமாக மாவிளக்கு வழிபாடு, சர்க்கரை பொங்கலும் மிளகு வடை வழிபாடும் கட்டாயம் நிறைய பேர் செய்வாங்க. அதையெல்லாம் நாம் தவற விடாது கரெக்டாக செஞ்சு அத்தனை பலன்களையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த 15 நாட்கள் மாலையபட்சமும் அதில் சேருது. மற்ற விஷயம் நமக்கு செய்ய முடியுதோ இல்லையோ, கட்டாயம் பெருமாளுக்கு ஒரு துளசி தீர்த்தமோ ஒரு பானகமோ நாம் கட்டாயமே நாம் வச்சுத்தான் ஆகணும். தளிகை இடுவது பற்றி பார்த்திங்கன்னா, அது அவரவர்கள் வழக்கப்படி நாம் செஞ்சு கொள்ளலாம். மாவிளக்கு போடுறது பெருமாளுக்கு அதிவிசேஷமான மங்களகரமான விஷயங்களை நமக்கு வர்ஷிக்க வல்லது. அதே போல் சர்க்கரை பொங்கல் இடுவதும் ரொம்ப சிறப்பு. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைம்மா, புதுசாக ஆரம்பிக்கிறோன்னா 1 வாரம் மாவிளக்கு போட்டுக்கோங்க, 1 வாரம் சர்க்கரை பொங்கல் படைங்க, 1 வாரம் வடை மாலை சாத்துங்க, 1 வாரம் நீங்கள் துளசி மாலை சாத்தலாம். பானகமும் உங்களுக்கு துளசி தீர்த்தமும் நித்தமுமே பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாளும் வச்சுக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா, நாம் இதை செய்கிறதெல்லாம் இவங்க மூலமாக நம்மளுடைய பித்ருக்களையும் அடையும். அதனால் இந்த மாதிரி பூஜைகள் தான தர்மங்கள் அதெல்லாம் நாம் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அந்த பொங்கலெல்லாம் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ நம்ம உறவினர்களோ மற்றவங்களுக்கோ நாம் விரதம் இருந்து தான் கட்டாயம் இந்த மாதம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்க கூட இந்த மாதம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 4 சனிக்கிழமை வருது. 21/9 செப்டம்பருக்கு ஒன்று வருது, 28 செப்டம்பருக்கு ஒரு சனிக்கிழமை, 3ஆவது வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-10 அக்டோபருக்கு வருது, அதுக்கப்புறம் 12 அக்டோபருக்கு 4ஆம் சனிக்கிழமை வருது. பொதுவாக திருமலையில் பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த பிரம்மோற்சவம் நடக்கிற நேரத்தில் நாம் வீட்டில் தளிகை போடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. ஆனால் எல்லா நாட்களும் எல்லா வாரங்களுமே நாம் பூஜை செய்கிறவங்களா இருந்தால் அதற்கு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, நாம் செய்யலாம்.
அவருக்கு ரொம்ப பிடித்த நாமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தா என்கிற நாமம் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதம் பூரா கோவிந்தா கோவிந்தான்ற நாமம் கேட்டு அவருக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டு நாம் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திரௌபதி பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்லி பெருமாளை கூப்பிடுறா அந்த சபையில் துகிலுரிகிற நேரத்தில். கோவிந்தான்னு கூப்பிடும்போது தான் பெருமாள் உடனே வந்துடுறாரு. அந்த நாமத்துக்கு அத்தனை பெரிய மகிமை. நம்ம வீட்டில் தளிகையிட்டு எல்லாரும் திருநாமம் எல்லாம் இட்டுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக குழந்தைகளோட நம்ம குடும்பத்தோடு உட்காந்து பெருமாளை நினைந்து கோவிந்தா என்கின்ற கோஷத்தை போட்டு அவரை வரவழைத்து நாம் நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். திருமலை பிரம்மோற்சவம் மட்டும் இல்லை, அனைத்து வைணவ தலங்களிலும் உங்களுக்கு இந்த புரட்டாசி பிரம்மோற்சவம் என்கிறது எல்லா கோயில்களிலுமே உண்டு. அனைத்து வைணவ தலங்களிலும் அங்கங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் நீங்கள் விசாரிச்சுட்டு போகலாம். கருட வாகனம் திருமலை பிரம்மோற்சவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. அதையும் நாம் தெரிந்து கொண்டு முடிகிற அன்னைக்கு திருமலையிலோ வேறு எங்கேன்னாலும் நாம் அந்த கருட வாகன தரிசனம் பெருமாளை பார்த்தா நம்மளுடைய பித்ருக்களுக்கு மோட்சம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. அதனால் இந்த புரட்டாசி மாத வைபவங்கள் நிறைய இருக்குது. நவராத்திரி, இந்த மகாலயபக்ஷம், இந்த பெருமாள் வழிபாடு, இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதாக இருக்கிறது. இந்த மாதம் அனைவரும் பெருமாளை வணங்கி அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இதை பற்றி நிறைய பதிவுகள் உண்டு. இது ரொம்ப சுருக்கம். நமக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எது சிறப்பு, ஒரு பானகம், ஒரு மோர், ஒரு சின்ன ஒரு துளசி தீர்த்தம், ஒரு சின்ன 2 துளசி போட்டு பெருமாளை கும்பிட்டா கூட போதும். யதாசக்தி பக்தி தான் பெருமாளுக்கு முக்கியம். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தா கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.